புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டி உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தனியார் விடுதிகள், நட்சத்திர ஹோட்டல்களில் தயாராகி வருகின்றன. இந்நிலையில் புத்தாண்டு தினத்தை ஒட்டி சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. டிசம்பர் 31 மாலை முதல் ஜனவரி 1 வரை பொதுமக்கள் கடலில் இறங்கவோ குளிக்கவோ அனுமதி இல்லை. மெரினா, சாந்தோம், எலியட்ஸ், நீலாங்கரை உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் காவலர்கள், குதிரைப்படைகள் மற்றும் ஏடிவி வாகனங்கள் மூலம் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டினால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ள விஜய் விக்கிரவாண்டியில் முதல் மாநாட்டை நடத்தினார். தற்போது அவர் முக்கிய தலைவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருவதுடன் தமிழகத்தில் நடைபெறும் நிகழ்வுகள் குறித்தும் கருத்து தெரிவித்து வருகிறார். இந்நிலையில் அவர் அடுத்த கட்ட அரசியல் குறித்து தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருகிறார். விரைவில் அவர் மாநிலம் முழுவதும் அரசியல் சுற்றுப்பயணத்தை தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த அரசியல் பயணத்தை ஜனவரி மாத இறுதியில் தொடங்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. பொள்ளாச்சி சம்பவத்தில் நடவடிக்கை எடுக்காத அதிமுகவினர் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் கூவி வருவதாக கனிமொழி விமர்சித்திருக்கிறார். தற்போது கைதான நபர் அதிமுக ஆட்சியில் முக்கிய குற்றவாளியாக இருந்ததாக குறிப்பிட்ட கனிமொழி, அப்போது கடுமையாக நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்போது இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என்றும், அனைவரும் சுதந்திரமாக வாழும் சமூகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உருவாக்கி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பஞ்சு சாட்டை நாடகம் நடத்தியது வெட்கக்கேடானது எனவும் கனிமொழி விமர்சித்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு தலைக்குனிவான செயல் என்றும் குறிப்பிட்டுள்ள கனிமொழி, மத்திய நிதியமைச்சர் ஹிந்தி படிக்கவில்லை என்று ஒவ்வொரு முறையும் கூறி வருகிறார். ஆனால் அவரது கல்வி சான்றிதழில் ஹிந்தி படித்திருப்பதை மறைத்து வருகிறார் என்றும் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். கண்காணிப்பு பட்டியலில் இருக்க வேண்டியவரின் வீட்டில் அமைச்சர்களே உணவு அருந்தும் அளவிற்கு தமிழ்நாட்டின் சிஸ்டம் கெட்டுப்போய்விட்டதாக அண்ணாமலை விமர்சித்திருக்கிறார். தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்வதற்கு விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் அதற்கு அண்ணாமலை பதிலளித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரனாக தன்னை பாருங்கள் என்று தெரிவித்துள்ளார். இது ஆழ் மனதிலிருந்து வரக்கூடிய கோபம் என்றும் இதை ஒரு தவமாக எடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொங்கல் சிறப்பு தொகுப்பிற்கான டோக்கன்கள் ஜனவரி 9 முதல் வழங்கப்படும் என அரசு அறிவித்திருக்கிறது. ரொக்கத்துடன் பச்சரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை சிறப்பு தொகுப்பாக தமிழ்நாடு அரசு வழங்கி வருகிறது. இந்த ஆண்டு பொங்கல் சிறப்பு தொகுப்புக்கான டோக்கன்கள் ஜனவரி 9 முதல் விநியோகிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முற்பகல் 100 பேருக்கும் பிற்பகல் 100 பேருக்கும் டோக்கன்கள் விநியோகிக்கப்படும் என்றும், அடுத்த நாளில் முற்பகல் 200 பேருக்கும் பிற்பகல் 200 பேருக்கும் டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளது. அந்த டோக்கன்களில் பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கும் தேதியை குறிப்பிட வேண்டும் என்றும் அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டில் புதிதாக சர்க்கஸ் கம்பெனி வந்துள்ளதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா விமர்சனம் செய்திருக்கிறார். கோவையில் திமுக நிர்வாகிகளுடன் பேசிய அவர், புதிய சர்க்கஸ் கம்பெனி வந்துள்ளதால் பழைய சர்க்கஸ் கம்பெனியில் உள்ள கோமாளிகள் புது வேஷம் போடுவார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். புதிதாக விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழக கட்சியை அவர் குறிப்பிட்டு பேசியதாக சிலர் கூறுகின்றனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் அச்சம் கொள்ள தேவையில்லை என ஆளுநர் RN ரவி கூறியுள்ளார். அங்கு மேற்கொண்ட ஆய்வு குறித்து அறிக்கை வெளியிட்ட அவர், மாணவர்கள் முன்வைத்துள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை உடனடியாக களைய உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாணவர்களின் பாதுகாப்பு பிரதானம் எனவும் அவர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.